ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு பேப்பர் வாலெட் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து ரெண்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடணும். இப்போ இதை திருப்பி வச்சிடலாம். திருப்பி வச்சுட்டு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த சைடு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து நல்லா மடிச்சே வச்சிடலாம். இந்த மாதிரி இப்போது இதே மாதிரி இன்னொரு சைடும் ஒரு சென்டிமீட்டர் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போது இதோடைய ஒரு சைட்லேருந்து, அதாவது இந்த பக்கத்துலேருந்து கொஞ்சமாக இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதாவது கரெக்டாக சென்டர் லைனுக்கு ஃபோல்ட் பண்ணாதீங்க. சென்டர் லைனுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் இருக்கணும். ஸோ சென்டர் லைன் தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். இப்போது நான் காமிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். இப்போ இதே மாதிரி திருப்பிட்டு இந்த சைடு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அந்த கேப் மேபி ஒரு 2.5 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு கேப் இருந்தால் ஓகே. ஸோ ரெண்டு பக்கமும் அந்த அளவுக்கு கேப் இருக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெண்டு பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். திரும்ப இதை அப்படியே நம்ம மடித்து ஒட்டிடலாம். இப்போது இதே மாதிரி இதோடைய இன்னொரு பக்கத்துலேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். இப்போது இதை நம்ம திரும்ப எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து சேம் கலர் அப்படின்னா இன்னொரு கலர் பேப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி வச்சு ரெண்டு பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே வெளியில் எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதோடைய பேக் சைட்லேருந்து இப்படி வச்சு ஒட்ட போகிறோம். ரெண்டு சைடும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ரெண்டு பக்கமும் ஒட்டியாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒட்டினது இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக திரும்ப ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இது எந்த சைஸில் எடுக்கணும்னா கரெக்டாக இதே அளவுக்கு லென்த்தும் விட்டும். ஸோ இந்த மாதிரி பேப்பர் வச்சுட்டு லென்த்து கரெக்டாக இருக்குது, விட்டுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு ஒரே கலரில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரே கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போது இதோடைய ரெண்டு சைடில் இந்த மாதிரி க்ராஸாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதோடைய இன்னொரு சைடில் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு திரும்ப ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இது கூட இதோடைய இன்னொரு சைட் கூட நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா 1 சென்டிமீட்டர் அளவுக்கு, ஸோ அந்த இடத்துல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை இது கூட இந்த மாதிரி அட்டாச் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபோல்ட் பண்ணி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணால் நம்முடைய வாலெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெண்டு சைட்ஸ்லேயும் பாக்கெட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து மணியோ கார்ட்ஸோ ஸோ என்ன வேணுமோ அது வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷனில் வேணுமோ அந்த கலர் காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி ஒரே கலரில் கூட ஃபுல்லாக பண்ணலாம். ஸோ இந்த சூப்பர் ஈஸியான பேப்பர் வாலெட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் நீங்கள் இதை வந்து ஒயிட் பேப்பர் இருந்துச்சுன்னா ஒயிட் பேப்பரில் கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.